ஹலோ கைஸ், வெல்கம் டு கேஷுவல் டாக்ஸ். இன்றைக்கான டாபிக் என்னென்னா, எல்லோரும் கோவப்படணும். முக்கியமாக நம்மளோட வளர்ச்சிக்கு கோவம் ரொம்ப முக்கியம். இதுதான் டாபிக். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இப்போ நம்ம நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, ஃபேமிலி மெம்பர்ஸ் இருப்பாங்க, ரிலேஷன்ஸ் இருப்பாங்க, நமக்குன்னு யாரெல்லாம் தெரிஞ்சவங்களாம் இருப்பாங்களா, ஏதாவது ஒரு பாயிண்டில் நம்ம கண்டிப்பாக அவங்களுக்காண்டி போய் நின்று சப்போர்ட் பண்ணி கோவப்பட்டிருப்போம். அவங்களுக்காண்டி அவங்க மற்றவங்களோட ஏதாச்சும் சண்டை போட்டுட்ருக்கலாம், அவங்க ஏதாச்சும் ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன்ஸில் இருந்திருக்கலாம். அவங்களுக்காண்டி போயிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், சப்போர்ட் பண்ணுவோம். இது என் ஃப்ரெண்டு, இது என் சொந்தக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி நின்று சண்டை வளர்ப்போம். இதுவே நமக்குன்னு ஒரு விஷயம் வந்துச்சுன்னா நம்ம கோவப்பட மாட்டோம். நமக்குன்னு ஒரு விஷயம் வந்துச்சுன்னா பரவாயில்ல, இதனால் என்ன, நம்ம அக்செப்ட் பண்ணிப்போம், அக்ரி பண்ணிப்போம். இதனால் யாருக்கு என்ன பாதிப்பு, நம்ம தானே, நம்மளே அனுபவிச்சுப்போம் அப்படின்னு நினைப்போம். நமக்காண்டி நம்ம நிற்க மாட்டோம். ஆக்சுவலி நமக்காண்டி நம்ம நிற்கணும். நம்மளுடைய டைமை ஒருத்தவங்க வேஸ்ட் பண்ணுறாங்க, நம்மளுடைய உழைப்பை ஒருத்தவங்க வாங்குறாங்க அப்படின்னா நமக்காண்டி நம்ம நின்று தான் ஆகணும் அந்த இடத்துல. இப்போ நம்ம அக்கேஷ்னலாக ஒரு சூழ்நிலையை நம்ம சந்திக்கிறோம். இப்போ ஒரு ஆட்டோவில் போகிறோம், ஆட்டோக்காரவங்க சண்டை வளர்க்குறாங்க, இல்லை சும்மா ரோட்டில் போகிறோம், அவங்க எப்போயாச்சும் ஒரு பஸ்ஸில் போகிறோம், அவங்க எப்போயாச்சும் சண்டை போடுறாங்க அப்படின்னா அதுக்கு போயிட்டு நம்ம மல்லுக்கு நின்றுட்டு வாதம் பண்ணிக்கிட்டு இது உண்மையான விஷயந்தான், இது நியாயம் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்க முடியாது. ஏன்னா நம்ம அக்கேஷனலாக பார்க்குறோம், அதை ஜஸ்ட் அவாய்ட் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் ட்ராவலு, ஒரு அரை மணி நேரம் ட்ராவல்னால் அதை அவாய்ட் பண்ணிட்டு வந்துடலாம். இதுவே நம்மளுடைய இப்போ நம்ம ஒர்க் பண்ணுறோம், ஒர்க்கிங் என்வாயன்மெண்ட்டு, இப்போ ஃபேமிலியில் இருக்கிறோம், ஃபேமிலி மெம்பர்ஸு, ரிலேஷன்ஸோட கொஞ்ச நாள் இருக்கிறோம், ரிலேஷன்ஸு, ஃப்ரெண்ட்ஸோட கொஞ்ச நாள் ஸ்டே பண்ணுறோம். அப்போ இந்தமாரியான பீப்புள்ஸ் எல்லாருமே நம்ம ரொம்ப நேரம் தொடர்ச்சியாக நம்ம நம்மளுடைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம், அவங்களோட சர்வை பண்ணுறோம் அப்படின்னா ஒரு விஷயத்தை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க. உங்களுக்கான டைமை நீங்கள் கொடுக்காம, உங்களை நீங்கள் மதிக்காமல், உங்களுக்குன்னு தனியாக நீங்கள் நிற்காமல் அடுத்தவங்களுக்காண்டி நீங்கள் அதை அக்ரி பண்ணிவிட்டு அந்த இடத்துல பேஷண்டாக காமாக நீங்கள் போனீங்கன்னா அது கண்டிப்பாக அது உங்களுக்கு அஃபெக்ட் பண்ணும். இப்போ அது தொடர்கதையாக மாறிடும். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு டைமில் இல்லை எனக்கு பிடிக்காது, என்னால் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது, எனக்கு ஏற்றதில்லை, இது என்னோடய வேஸ்ட் ஆஃப் டைமு அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அந்த டைம்லேயே உங்களுக்காண்டி நீங்கள் சப்போர்ட் பண்ணிவிட்டு இதெல்லாம் என்னால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் உங்களுக்காண்டி நிற்கிறீங்கன்னு அர்த்தம். இந்தமாரி எத்தனை டைம் நம்ம நின்றுருப்போம். நம்ம ஈஸியாக நான் சொல்லிடலாம், ஆனால் நம்மளுக்காண்டி அது அந்த டைமில் நம்மளால் நிற்க முடியாது. ஒருத்தவங்க ஷவுட்டாக சொல்கிறாங்க, பண்ணி தான் ஆகணும்னு சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம அதையே கேட்டுப்போம். அது நம்மளுக்கு நம்ம சைடு அதில் நியாயம் இருந்தாலும் சரி, அது ஒன்றும் அவ்வளோ அளவுக்கான முக்கியமானது இல்லை, ஆனால் நம்ம பண்ணுற மாரி இருக்குது, நம்மள்ட்ட திணிக்கிறாங்க, இல்லை அன்வான்டாக நம்மளை இன்வால்வ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் உங்களுக்காண்டி ஸ்டாண்ட் பண்ணி தான் ஆகணும். உங்களுக்கான அந்த இடத்துல நீங்கள் கோவப்பட்டு தான் ஆகணும். அப்படி நீங்கள் கோவப்படாமல் விட்டுட்டிங்கன்னா நீங்கள் உங்களையே மறந்துட்டு அடுத்தவங்க அவங்களுக்காண்டி அக்ரி பண்ணிட்டு போகிறது, பொறுமையாக போகிறது, தேவையில்லாத நம்மளுடைய டைமை அவங்களுக்காண்டி ஸ்பெண்ட் பண்ணுறது, நம்மளுடைய க்ரோத்தையே நம்ம பார்க்காம விட்டுறது. என்ன பண்ணுறது, அவங்க கேட்குறாங்க, அவங்க சொல்கிறாங்க, என்னால் அவாய்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு என்னால் கோவத்தை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியல, அதுக்கப்புறம் தான் நான் ரியலைஸ் பண்ணுறேன் அப்படின்லாம் நம்ம சொல்லிகிட்ருப்போம். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்காண்டி நீங்கள் தான் நிற்கணும். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எத்தனை டைம் உங்களுக்காண்டி நீங்கள் கோவப்பட்டிருப்பீங்க. அடுத்தவங்களுக்காண்டி கோவப்பட்டதை தாண்டி எத்தனை டைம் உங்களுக்காண்டி நீங்கள் கோவப்பட்டிருப்பீங்க. இப்போ நீங்கள் ஒரு முக்கியமானது நீங்கள் செஞ்சிகிட்ருக்கீங்க, உங்களுடைய ஒர்க்கை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கப்ப தேவையில்லாமல் உங்கள் மேலே ஏதாவது ஒரு ஒர்க்கை திணிக்கிறதா இருக்கட்டும், இல்லை எனக்காண்டி இதை பண்ணியே ஆகணும்னு சொல்கிறதா இருக்கட்டும். ஸோ இதெல்லாம் ஃபுல்லாகவே அன்னெசசரி. இது உங்களுக்கே தெரியுது ஃபேராக இல்லைன்னு. அதுக்கான சொல்யூஷனை நீங்கள் வேணால் அது கொடுக்கலாம். ஏதாவது ஒன்று உங்கள்கிட்ட ப்ராப்ளம் சொல்கிறாங்க, நீங்கள் நிற்கணும்னு சொல்கிறாங்க, நீங்கள் தான் அதை செஞ்சு கொடுக்கணும், முடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அதுக்கான சொல்யூஷனை சொல்லலாம். ஆனால் ஃபுல் டைமாக உங்களோட டைமை நீங்கள் அதுக்கு கொடுக்க முடியாது. இதெல்லாம் நான் இது எல்லாமே எதுக்கு பொருந்துன்னா, உங்களுடைய ரெஸ்பான்சிபிள் இல்லாமல் அன்னெசரியாக பண்ணுறது இல்லை, இது உங்களுடைய கடமைகளில் ஒன்றா வருது, இது உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி, இதுக்காண்டி நீங்கள் இதுக்காண்டி நீங்கள் சம்திங் ஏர்னிங்ஸ் இருக்குது, உங்களுக்கு குட் திங்ஸ் இருக்குது, இது உங்களோட லேர்னிங் சம்மந்தப்பட்டது, இல்லை நான் இந்த ஒர்க்லாம் நான் ஃபுல்லாக முடிக்கிறது மூலமாக எனக்கு லேர்னிங் அதிகமாக இருக்குது, இது என்னோடய ஃபீல்டு ரிலவெண்ட்டாக இருக்குது, இதுக்கு தான் நான் இதுதான் என்னோடய பர்பஸ் அப்படிங்கிற டைமில் அது உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கண்டினியூ பண்ணலாம். நீங்கள் கண்டிப்பாக இந்த நிறைய ஒர்க்ஸை நீங்கள் வெல்கம் பண்ணி அதை நிறைய விஷயம் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கணும். இதுவே நான் சொல்கிறது எல்லாமே அன்வான்டாக நம்ம ஃப்ரெண்ட்ஸ்காண்டி பண்ணுறது, ரிலேஷன்ஸ்காண்டி பொறுத்துக்கிறது, ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட எதையுமே ஷேர் பண்ணிக்காமல் பரவாயில்ல நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம், அவங்க அப்படி சொன்னாலும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம், அடுத்த நாள் பார்த்துக்கலாம்னா கண்டிப்பாக பார்த்துக்கவே முடியாது. நம்ம ஃபஸ்ட்டு டைமு நம்மளுக்காண்டி நம்ம ஸ்டாண்டர்டாக நின்று
நம்மளை நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிக்கல, நம்மளோட உண்மையான மனசில் நம்ம என்ன தாட் வச்சுருக்கோம் அதை பற்றின விஷயத்த அப்படின்னு ஷேர் பண்ணிக்கலைன்னா கண்டிப்பாக அது தொடர்கதையாக தான் போகும். அதுக்கு எண்டே இருக்காது. அதுக்கு நீங்கள் நினச்சாலுமே ஒரு கட்டத்துக்கு மேலே அதுக்கு எண்டு கார்டு போட முடியாது. இதுதான் உண்மை. அதனால் இப்போலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள். எந்த விஷயமா இருந்தாலும் உங்களுக்காண்டி நில்லுங்க. அதில் உண்மையான விஷயம் இருக்கணும், உங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாத விஷயமா இருக்கணும். அதுக்கப்புறம் அவங்களுக்காண்டி செஞ்சால் அதில் என்ன பெனிஃபிட்ஸுங்கிறதையும் நீங்கள் யோசித்து பார்த்துக்கணும். நமக்கு வந்து அவங்க மேலே லவ் இருக்குது, கேரிங் இருக்குது, அந்தமாரியான விஷயங்கள்லாம் அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஆனால் அதுமாரி இல்லாத விஷயத்துக்கு நீங்கள் வந்து உங்களுடைய ஒப்பீனியனை சொல்லாமல், உங்களை நீங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிக்காமல், உங்களே நீங்கள் ஏமாற்றிட்டு உங்கள் டைம் ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு உங்களோட எனர்ஜி ஃபுல்லாக ட்ரெயின் ஆகிற வரையும் அடுத்தவங்களுக்காண்டி நிற்க வேணாம். உங்களுக்காண்டி நீங்கள் நில்லுங்க. உங்களுக்காண்டி எத்தனை டைம் நீங்கள் கோவப்பட்டிருக்கீங்கிறதையும் நோட் பண்ணி பாருங்கள் இனிமேல் வர்றப்ப. முடிச்சோம்.